உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாபு, என் மேல கோவமாடா? என்கிட்ட பேசாத. பாவம், உன் மனசு சரியில்லைன்னு சொன்னேன். இப்ப என் மனசும் சரியில்லை. தாழ்ந்து வச்சுக்கோ, சரியா படும். சிரிக்காத. சரி சார், சிரிக்கல. கிண்டல்லாம் வேணாம். இப்ப அது ரூமை திறக்க போறியா இல்லையா? உனக்கு எதுக்குடா அந்த ரூம்? அந்த ரூம் வேணாண்டா. அது அழுக்கு ரூம். அதுக்குள்ள பேய் இருக்கு. உன்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் அந்த ரூம் பக்கமே போக கூடாது. நானே எனக்காக இந்த ரூமை கேட்கல. வேற யாருக்காக திறந்தோட சொன்ன? உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, நீ ரூம் எல்லாம் கஷ்டப்படுற அம்மா பேசிக்கிட்டாங்க. உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் உனக்கு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு போய் இப்படி திட்டுறியா? அப்படியா விஷயம்? எனக்கு அந்த ரூம் வேண்டாம். ஏற்கனவே வேற ஒருத்தர் எனக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. யார் தாத்தா அது? என் பேரன் ராஜா. அது நான் தான் ரூம் பேரன். அது யார் ராஜா? என் பேர மாதிரி ஒருத்தன் எனக்கு ரூம் தந்தாண்டா ராஜான்னு சொல்ல வந்தேன். தாத்தா, நீ கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு. எனக்கு ஒரு ராஜா கதை சொல்றியா? சொன்னா நீ போய் படுப்பியா? சரி தாத்தா. நான் சொல்றத நீ கேட்கறதா இருந்தா உனக்கு நிஜ ராஜாவோட கதையை சொல்லுவேன். நீ கேட்டுக்கிட்ட அப்படியே தூங்கிடணும். சரி தாத்தா. ஒரு ஊர்ல ஒன்ன மாதிரி ஒரு குட்டி ராஜா இருந்தான். அந்த குட்டி ராஜா பெரிய ராஜா ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பேய் இன்னொரு பூதத்து கூட சேர்ந்து ஐடியா போட்டுச்சான். நீ பாத்தி அந்த ரூம்? அழுக்கு ரூமா? ஆமாப்பா, அது அழுக்கு ரூம் தான். மனசுல அழுக்கோட வாழ்ந்தவங்களோட பொருள் தான் அந்த ரூம்ல இருக்கு. அந்த அழுக்கு ரூம்ல இருக்கிற பேயி அந்த பூதத்து கூட சேர்ந்து அந்த குட்டி ராஜாவை ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு சித்திரவதை பண்ணிச்சான். ஐயோ பாவம் அந்த குட்டி ராஜா. அந்த குட்டி ராஜாவுக்கு நடக்கிற சித்திரவதையை கேள்விப்பட்டு என்ன மாதிரி ஒரு பெரிய ராஜா தாங்க முடியாம தினம் தினம் அழுதாராம். அப்புறம் என்னாச்சு தாத்தா? கடைசியில கடவுள் பேய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. பேய் செத்து போச்சு. அதனால தான் அந்த அழுக்கு ரூமை பூட்டி வச்சிருக்கீங்களா தாத்தா? அப்பனா அது திறக்க கூடாதா? ஆமாப்பா, மனசை பூட்டி வைக்க முடியாது. அதான் கதவை பூட்டி வச்சுட்டேன். சரி, மணியாச்சு, நீ போய் தூங்கு.
ஏய் ராஜா ராஜா நில்றா. உங்களால என்ன புடி 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 புடி. வேணாம் டாடி. நில்றா, ஓடாதடா ராஜா. சொன்னா கேட்கணும். ஏய் பாத்து பாத்து. ராஜா புடிங்க டாடி. அப்பா உனக்கு ஒரு கதை சொல்லுவேனா? இத வந்து கேட்கணும். வேணாம் டாடி. ராஜா இதோ வரேன் இதோ வந்துகிட்டு இருக்கேன். ஏய் பாத்து. டாடி, உங்களால ராஜா, என்ன பிடிக்கவே பாத்துடா. முடியாது. ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாய் சாப்பிட்றா ப்ளீஸ் ராஜா. ராஜா நல்ல பையன்ல. உங்களால என்ன ஏய், பிடிக்கவே முடியாது. ராஜா ப்ளீஸ் ராஜா. வேணாம் வேணாம் வேண்டாம். டேய் என்னால முடியலடா. ப்ளீஸ் டாடி வேணாம். ப்ளீஸ் டாடி வேண்டாம் டாடி. இத பாரு, இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சி அப்பாவை ஓட வச்ச அப்புறம் அப்பா உன்னோட டூ கா. ப்ளீஸ் என் செல்லல்ல ராஜா, சாப்பிடு ராஜா ப்ளீஸ் ரா. இவர்கிட்ட கெஞ்சினா நடக்காது, 2 போடணும், அப்பதான் சாப்பாடு உள்ள இறங்கும். என்ன ஒரு வழி பண்ணிட்டான், நீ மாட்டிக்கிட்டு மொழி. இந்தா ராஜா, இப்படி கொஞ்சம் வரீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டுக்கண்ணா, கோவிலுக்கு போகணும், உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். நான் ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போனோம். என்ன சினிமா? ஒருதலை ராகம். ஒருதலை ராகமா? ஒருதலை ராகம் பார்க்கணுமா உன் பையனுக்கு? ஒருதலை ராகம் கேக்குதா? இந்த வயசுல கிடையாது. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. வெயிட். உங்க அம்மா விஷயத்துல நானே தலையிட மாட்டேன். உங்க அம்மா பேச்ச நான் கேட்கறேன்ல, அதே மாதிரி நீங்க கேட்கணும். ஓகே, குட் பாய். சரி அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வா. நான் உன்னை வீடு பூரா துரத்தி சாப்பாடு கொடுத்தா என்கிட்ட சாப்பிடாம உங்க அம்மாட்ட சாப்பிடுறியா? உங்க அம்மா நம்ம 2 பேரையும் அன்பால வசியம் பண்ணிட்டான்.
வா ராஜு. அட 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 அக்காவும் அத்தானும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு குட்டி ராஜாவுக்கு சாப்பாடு ஊட்டுறத பார்த்தா திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. எதுக்குப்பா? எதுக்கா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. அந்த பரமசிவன் பார்வதி மதியே இருக்கீங்கல்ல. அப்ப நான் முருகனா பிள்ளையாரா? ஏங்கா உன் பிள்ளைக்கு மட்டும்தான் ஊட்டுவியா, எனக்கு போட மாட்டியா? என்னப்பா ராஜு அப்படி கேட்குற? உனக்கு இல்லாததா? ஐயா மாமா, நீ என்ன சின்ன குழந்தையா? உன் அம்மாவே கேளாம். உன் மாமன் தாண்டா எனக்கு முதல் குழந்தை, நீ எல்லாம் அதுக்கப்புறம்தான். அப்ப நீங்க என்ன பிள்ளையாரா? நீயாவது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. உன் மாமன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அக்கா அத்தானை பாத்தீங்களா, பரதவமா நிக்கிறாரு, அவருக்கும் ஊட்டி விடுங்க. மச்சானுக்கு என்ன வம்பு கிழக்கலாம், சாப்பாடு இறங்காத. அத்தான் நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? நீ சாப்பிட்டதும் நம்ம கோயிலுக்கு போலாம் வா. நான் வரலாமா? ஏன் மறுபடியும் ஒரு தலை ராகுமா? உதவிடும், ஒழுங்கா வீட்டில் உட்காந்து விளையாடணும். அக்கா அக்கா சாதம் நல்லா இருக்குன்னு ஒரே ஒரு கை. ஆ ஈஸ்வரா செக்கு. ஓகே ஈஸ்வரா, மாமன் மச்சம் உறவுலாம் சாவித்திரிக்கு எதிர்க்கு தான். இப்போ நான் நீயும் தனியாக தான் இருக்கோம். ராஜாவை காப்பாற்றுறது ராணி தான். ஒரு ராணி வெட்டுப்பட்டா ராஜாவே இல்லை, தெரியுதா? என்ன பேசாமல் சைலண்டாக இருக்க? ஆ பயமா? அதான் சாவித்திரி கோயிலுக்கு போயிட்டால, நாம் பேசுறது கேட்கறதுக்கு இந்த வீட்டில் யாரும் கிடையாது. என்ன பேச போற? நீ வர வர எல்லாத்தையும் மறந்து போயிடுற. அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. உன்னை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? சாவித்திரியை ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? ஜோசியரை சரி கட்டி 10 பொருத்தம் இருக்கிறதா ஒரு பொய்யை சொல்லி, ஜமீன் பரம்பரை இப்போ நொடிச்சு போயிட்டேன்னு ஒரு கதையை கட்டி, சாவித்திரியை நான் உனக்கு கட்டி வச்சது எதுக்காக? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காகவா? சொத்து அத்தனையும் சாவித்திரி பேர்ல இருக்கு. உன்னால நேரடியா அடிச்சு புடுங்க முடியாது. ஏன்னா நீ இந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்க. புருஷனா என்னாட்டம் ஒரு தருதலை வந்தா தான் உனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி என்ன கொண்டு வந்த. இல்லன்னு சொல்லல. நீ என்ன சாதிச்ச? உனக்கு எதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்? ஒரு குழந்தை பிறந்தாச்சு, பாதி சொத்து அவளுக்கு போயாச்சு, அதுக்கு மேல என்னடா சாதிச்ச? ஈஸ்வரா, இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்றபடி நீ செய்யற. வர பௌர்ணமி அன்னைக்கு சாவித்திரிக்கு நான் நாள் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்கக்கூடாது. சாவித்திரியை கொல்ல போறது நீதான். செய்வியா? செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன்னு சொன்னா உன் வண்டவாளத்தை நான் ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டியிருக்கும். நீயும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். செய்யறேன்னு சொன்னா உனக்கு சேர வேண்டிய தொகை வந்து சேர்ந்துடும். நீயும் பணத்தை எண்ணலாம். எதை என்ன ஆசைப்படுற? பணமா கம்பியா? நீயே முடிவு பண்ணிக்க.
உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.